Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷன். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன்னா என்ன, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது ஸ்பெசிஃபிக்காக ரேங்க் கார்லேஷன். ஓகேவா? அப்போனா என்ன அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் நம்ம கொடுக்கப்பட்ட ரா டேட்டாக்கு நம்ம அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சரியா? ரேங்க் கார்லேஷனுங்கிறது கொடுக்கப்பட்ட டேட்டாவுக்கு ரேங்க் அசைன் பண்ணணும். ஓகேவா? அந்த ரேங்குக்கு இடையில இருக்கிற கார்லேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீட் ரேங்கிங் வருது நமக்கு. ஓகேவா? ஜேஇக்கு ரேங்க் வருது, இந்த மாதிரி காலேஜ் டாப்பர்ஸ் ரேங்க் வருது. இப்போ 2 டைப் ஆஃப் டீச்சர்ஸ் அல்லது 2 டைப் ஆஃப் காலேஜஸ் அனௌன்ஸ் பண்ணுற ரேங்க்கு இடையில எந்த அளவுக்கு கார்லேஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட கருத்துக்கள் ஒத்து போகுது. இப்போ நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸே வந்திருக்கு. ஒவ்வொருவங்களுக்குமே எக்ஸிட் போலில் ஒவ்வொரு ரேங்க் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ எந்த 2 சேனல்ஸ் நடத்தின ரேங்க் கார்லேட் ஆகிருக்கு. இப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ரேங்க் கார்லேஷன். அதாவது ரேங்க் பேஸ்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற கார்லேஷன்ஸ்க்கெலாம் நேம் ரேங்க் கார்லேஷன். சரி, நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேன் ஃபார்முலா. இது ரோ ஈக்குவல் டு 1 - 6 summation of 6 into summation of x minus y the whole square divided by n into n square minus 1. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரேங்க் கார்லேஷனுக்குரிய ஃபார்முலா. இதில் எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம. சரியா? இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் நான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சில டைமில் நமக்கு ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் இருக்கும். இப்போ ஒரே மார்க்கை பார்த்தோம்னா 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம ரேங்க் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ரிப்பீட்டட் ரேங்க் இல்லாட்டி இந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு 2 டைப்பில் இருக்குது. இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் ரிப்பீட்டட் ரேங்க் இல்லாத ப்ராப்ளம். ஃபர்தராக வர வீடியோவில் ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். Find the rank correlation coefficient between the height and weight of 6 soldiers in Indian Army. அப்போ 6 சோல்ஜர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6 சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறது தான் நம்மளோட எண்ணுங்கிறது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் என்ன நமக்கு 6. ஓகேவா? அப்போ இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எக்ஸுங்கிற ரேங்க் அசைன் பண்ண போகிற டேட்டா. வெயிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒய்ங்கிற இது ரேங்க் அசைன் பண்ண போகிற டேட்டா. சரியா? அப்போ நான் எடுத்துக்கிட்டேன், இந்த டேப்லெட் காலம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்டை வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஹைட்டுக்கு நான் ஒரு ரேங்க் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய எக்ஸ் டேட்டா. அதுக்கு ஒரு காலம் நான் இப்போதைக்கு விட்டுருக்கேன். அடுத்து ஒய்ங்கிறது பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்க வெயிட்டு, அதுக்கு நான் ஒரு என்ன பண்ண போகிறேன், ரேங்க் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய ஒய் டேட்டா. அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் x - y the whole square இருக்கனால நான் x - yன்னு ஒரு காலமும் x - y the whole square ஒரு காலமும் டெவலப் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, இப்போ நம்ம ரேங்க் நம்ம என்ன பண்ணிடலாம், அசைன் பண்ணிடலாம். இப்போ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் ஹைட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 172 தான் டாப் ஹைட். அப்போ அவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் நமக்கு. ஓகேவா? ரேங்க் 1 ஃபஸ்ட் ரேங்க் பிடிச்சவர் 172. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 170 தான் செகண்ட் ரேங்க். அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் ரேங்க் 169 தான் நமக்கு தேர்ட் ரேங்க்கு. அடுத்து 167 ஃபோர்த் ரேங்க்கு. அடுத்து 166 ஃபிஃப்த் ரேங்க்கு. அடுத்து 165 நமக்கு 6th ரேங்க். ஓகே, ஸோ எப்படி ரேங்க் அசைன் பண்ணியிருக்கேன்? ஹையஸ்ட் ரேங்க்குக்கு 1, ஓகேவா, ஹையஸ்ட் வேல்யூக்கு 1, லீஸ்ட் வேல்யூக்கு லாஸ்ட் ரேங்க் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வெயிட் என்ன பண்ணணும், நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 64. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணுறேன். அப்புறம் 63.5 அவங்களுக்கு செகண்ட் ரேங்க்கு. அடுத்து 63 அவங்களுக்கு தேர்ட் ரேங்க்கு. 63க்கு அப்புறம் டேரெக்டாகவே நமக்கு 61.5 இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஃபோர்த்து ரேங்க்கு. இவங்களுக்கு பார்த்தோம்னா 61க்கு ஃபிஃப்த்து ரேங்க்கு, 60க்கு 6th ரேங்க் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரியுதா? இதுதான் என்னோடய எக்ஸ் டேட்டா, இது என்னோட ஒய் டேட்டா. இப்போ நான் இந்த எக்ஸ் டேட்டாக்கும் ஒய் டேட்டாக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். தட் இஸ் x - y. இப்போ 6 - 5 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1, 4 - 6 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா -2, 5 - 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3, 2 - 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா -1, 3 - 4 -1, 1 - 1 எனக்கு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த x - y நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், 1 squared 1, -2 squared 4, 3 squared 9, -1 squared 1, -1 squared 1, 0. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்னா 10, 11, 12,
அப்போ நமக்கு 16 ஆன்சர் வருது. இதுதான் என்னோட சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இருக்க சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே நான் ஃபார்முலாவில் கொண்டு போய் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் என்னோட ஸ்பியர்ஸ்மேன் ஃபார்முலா. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 16 டிவைடட் பை என்னங்கிறது நமக்கு 6. ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட டேட்டா 6 சோல்ஜர்ஸோட டேட்டா தான். அப்போ 6 இன்ட்டு 6 ஸ்கொயர்டுங்கிறப்ப 36. ஓகேவா, 36 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் 35 வரும். ஓகே, இப்போ மேலே கீழே எல்லாத்தையுமே நீங்கள் 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன முடியுமோ கேன்சல் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 0.543 வருது. இதுதான் இந்த 6, அதாவது 6 சோல்ஜர்ஸோட ஹைட்டுன்னு வெயிட்டுக்கும் இடையில இருக்க என்னது ரேங்க் கார்லேஷன். ஓகேவா, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ரேங்க் அசைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ரேங்க் வர ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.